ஹலோ. எல்லாருக்கும் முதலாவது நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் ஜெஃப்ரி, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணதுக்கு. இது ஃபஸ்ட் டைம் நானே இது டெஸ்டிமோனி கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி கொடுத்ததில்ல. சரி, கடவுள் எனக்கு செய்த நன்மையை நான் சொல்லணும், வெளியில் சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஜெஃப்ரிட்டையும் இதை பற்றி பேசியிருந்தேன். சரி, இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் கடவுள் எனக்கு செய்த நன்மையை நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்படின்னா, ஸ்கூல் லைஃப்பில் எனக்கு என்னோட மிஸ் உட்காந்துருக்குறாங்க. என்னோட யூகேஜி மிஸ் சாந்தி மிஸ், ஜெஸி மிஸ் எங்கே இருக்கிறாங்க? அங்கே இருக்கிறாங்க. என்னோட யூகேஜி கிளாஸ் மிஸ் அவங்கெல்லாம். ஸோ அவங்கள பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷம் கழித்து அவங்கள பார்க்குறேன். அவங்களாம் அப்படியே இருக்கிறோம், நம்ம தான் இப்போ சேஞ்ச் ஆகிட்டோம். என்ன தான் அவங்களுக்கு அடையாளத்தை ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க பார்த்த உடனே. அதனால் ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னோடய வாழ்க்கையில் கடவுள் செய்த நன்மையை பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் லைஃப் பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய படிப்புலேயோ அப்படி ஏதோ பெரிய ஜீனியஸ் அப்படிலாம் இல்லை. ஸோ இந்த மேக்ஸ் பொதுவாகவே வராது. ஸோ எழுதின வரைக்குமே எக்ஸாம்லேயே 12th கிட்டத்தட்ட ஃபெயில் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். அப்போ ப்ரேயர் பண்ணும்போது, கடவுளே எனக்கு நிறைய மார்க்லாம் வேணாம், ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும். ஆனால் ஜஸ்ட் பாஸ்ன்னு என்ன யாரும் சொல்லக்கூடாது, ஜஸ்ட் பாஸோட கூட ஒரு மார்க் வேணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணேன். ஸோ எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா பாஸ் ஆக சிச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா என்ன கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 30 மார்க் தாண்டல +2ல் கால்குலேட் பண்ணும்போது. ஸோ ப்ரேயர் பண்ண மாதிரியே எப்படின்னா ஜஸ்ட் பாஸு ப்ளஸ் ஒரு மார்க் எடுத்து பாஸ் ஆனேன். ஸோ அதனால தான் ஒரு இன்ஜினியரிங் ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஆச்சு. இல்லைனா என் லைஃப் வேறு ஒரு மாதிரி டேர்ன் ஆகி போயிருக்கணும். ஸோ இன்ஜினியரிங் பாதையும் சூஸ் பண்ணும்போது அப்புறம் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம +2ல் சரியாக படிக்கலை, இன்ஜினியரிங் போயிட்டு அவங்களும் உங்களோட தம்பி உங்களோட +2 மார்க் கேட்டாலே கண்டுபிடிச்சிருவாங்க, படிக்க போயிடல, இவன் ஏன் இங்கே வந்திருக்கிறான், நம்ம கழுத்தை இருக்கிறதுக்குனே வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடியே ஓப்பனான டாக் இருக்கும். ஸோ அப்போ கடவுள்கிட்ட ஒரு நாள் ப்ரேயர் பண்ணுற, கடவுளை இந்த மாதிரி என் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு, நான் இது மாதிரி எனக்கு படிப்பறிவு இல்லை, என்னை இன்ஜினியரிங்கில் தப்பாக சேர்த்து விட்டாங்க, என்னால் எப்படி இதை கடந்து போக தெரிலன்னு ப்ரேயர் பண்ணும்போது கடவுள் ஒரு நாள் ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு. ப்ரேயர் பண்ணும்போது ஒரு ரூல் ஒன்று இருக்குது. எப்படின்னா, ஒரு ஒரு லைன் இருக்குது, நம்ம அதை சின்னதாக்கணும்னா எப்படின்னா, அது பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு லைன் போட்டு அந்த லைனை சின்னதாக்கலான்னு ஒரு ரூல். ஸோ என் லைஃப்பில் திடீர்னு அப்படி ஒரு எண்ணம் வருது. ஸோ திரும்ப அந்த உடஞ்சு போன மனசை திரும்ப எடுத்து மாற்றி திரும்ப முயற்சி பண்ணி +2ல் ரொம்ப லோ மார்க், ஜஸ்ட் மார்க் எடுத்த நான் பிஇ முடித்தேன். அதுக்கப்புறம் எம்இ முடிக்க வச்சார். எம்இயில் மேக்ஸில் சென்டம், மேபி கொரோனா ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ எம்இ முடிச்சிட்டேன். நான் எம்இ முடித்து இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எம்இயில் முடிச்சிட்டேன். ஸோ 12th ஒன்றும் இல்லாத என்னையும் கடவுள் என்னைய ஒரு எம்இ முடிக்க வச்சு. ஸோ இது எதுக்காக நான் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் பசங்களும் ஒருவேளை ஸ்கூல் லைஃப்பில் லோ மார்க் எடுத்துருக்கலாம், இல்லை இனி அவ்வளோதான் நம்ம லைஃப் நினச்சாலும் அப்படி கிடையாது, நம்மளால் அதை மாற்ற முடியும். ஸோ நான் ஒன்றுமே இல்லாத நான் எம்இ முடிச்சிருக்கேன். ஸோ ரீசன் நம்மளோட ப்ரேயர், கடவுள்கிட்ட பேசணும் உட்காந்து, நம்மளே ஐயோ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. இது ஸ்கூல் லைஃபு. வேலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி, என்னமோ படிச்சுட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகலான்னு போனால் பயம். சரி, எல்லோரும் போல் நம்மளும் வேலைக்கு போனால், நானும் கிட்டத்தட்ட இன்டர்வியூ ஏறி இறங்கி பார்த்துட்டேன், ஒரு 20-30 கம்பெனி மேலே போயிட்டேன், எதுவுமே வேலை கிடைக்கல. வெளியில் கெத்தா நான் 30 கம்பெனி போனேன், 40 கம்பெனி போனேன், எனக்கு வேலை கிடைக்கல, அது ஒரு கெத்தாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லேட்டாக உணர்ந்தேன், சரி ஓகே, நம்ம இப்படியே போனால் லைஃப் என்ன ஆகிறது. ஏன்னா அப்பா சாத்தாங்குளத்தில் ஸ்டைல் கிங் டெய்லர் அவங்களோட பையன் தான் நான். ஸோ திரும்ப நம்ம லைஃப் ரிவர்ஸ்லேயே போயிடுமா, நம்ம இவ்வளோ தூரம் இன்ஜினியரிங்லாம் முடித்து திரும்பவும் நம்ம லைஃப் ரிவர்ஸ், இன்டர்வியூ வாழ்க்கை எப்படி போகிறதுன்னு தெரியல. சரி, அப்போது உட்காந்து ப்ரேயர் பண்ணுவோம் நம்ம, சரி என்ன தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கும்போது தான் என்னோட தவறை உணர்ந்தேன். இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும், நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், சரி போகலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஞானம் ஒன்று கிடச்சிது. ஸோ அதே மாதிரி படிப்பில் ஒரு ஞானம் கிடச்ச மாதிரி, சரி இன்டர்வியூவில் உட்காந்து அதுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. சரி ஓகே, நம்ம ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு போகும், அப்புறம் 2வது ரவுண்டு போவோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணி எனக்கு ஒரு வேலை கிடச்சிது, சேலரி இல்லாமல் தான் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்பெனிக்கு போகும்போதும் சரி, அந்த ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடிஞ்சது. எப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணாமல் எதுக்கு இப்போ நான் உங்ககிட்ட இந்த இதை ஏன் சொல்ல வரேன்னா, ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போங்க. ஒருவேளை போனால் சும்மா போயிட்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு ப்ரிப்பரேஷனோட போங்க. இது என் லைஃப் இப்போ சொல்ல வர ரீசன் எல்லாமே என்னென்னா, ஒரு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள், 2வது அந்த நாலேஜை வாங்கிக்கோங்க, 2வது நீங்கள் உங்களையும் அதை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த ஃப்ளை ஹை இதை பார்க்கும்போது இதை வச்சு ஒரு ரீசன் என்னென்னா,
கடைசியில் ஒரு வேலையும் கிடச்சிருச்சு. வேலைக்கு போனேன்னா நான் கேட்டது எனக்கு ஜாவா கேட்டேன். ஆனால் இவங்க என்னைய வேறு டொமைனில் போட்டாங்க. சரி, எனக்கு பிடிக்கல. ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிறேன், என்னால் வேலை செய்ய முடியல, எனக்கு பிடிக்கல, நான் இதுக்கு தானே வந்தேன் அப்படிங்கிற மைண்டில். ஸோ அப்பவும் ஒருத்தர் என் பக்கத்தில் வந்து உட்காந்து பேசுகிறார். ஓனரே வந்து, தம்பி நீ நல்லா பண்ணுற, நீ நினச்சா பண்ணலாம், நீ வந்து இந்த நார்மலாக இந்த காக்கா பார்வை இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, கழுகுல போல் நீ பார்த்தா தான் உனக்கு வந்து அந்த ஈகிள் வியூ, அந்த ஈகிள் வியூவில் பாரு, நீ வந்து எல்லாமே ஒரு விதமான ஒரு லாங்குவேஜ் தான். இப்போ நான் உன்கிட்ட பேசுகிறேன்னா ஒரு தமிழ், அதே தான் மிஷின் கிட்ட பேசுகிற ஒரு லாங்குவேஜ் தான் அது, நீ அதனால அது ஒரு லாங்குவேஜாக பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு போதனை, ஒரு ஈகிள் வியூ கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் நானே சரி ஓகே நம்மளோட தவறுகளை உணர்ந்து வேலையிலையும் அப்கிரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு சேலரி இல்லாமல் தான் என்னோடய லைஃப் 0 ஸ்டைப்பன்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 எல்பியில் நான் இருக்கிறேன். ஸோ இதுக்கு எல்லாமே இந்த ஸ்டேஜஸ் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும், நம்மளோட சிச்சுவேஷனை உணரணும், சும்மா போயிட்டு இன்டர்வியூ இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ரெண்டாவது கடவுள் பைபிள் ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிற இது 3வது இது பாயிண்ட் ஏன் சொல்ல வரேன், என் லைஃப்பில் நான் உணர்ந்ததை சொல்கிறேன். இப்போ நம்ம ஏனதானமாக வாழலாம், படிக்கலாம், வேலை செய்யலாம், இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம். பைபிள் ஏன் படிக்கணும் அப்படின்னா, அதில் நமக்கு என்ன நடக்கணுங்கிற வழிகள் இருக்குது. இப்போது எனக்கு எங்கள் அப்பா அதிகமாக போதித்தது வந்து சாலமோன் ராஜாவை பற்றி எனக்கு போதித்தது என்னென்னா, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இப்போ நம்ம 1000 வழியில் என்னமோ சம்பாதிக்கலாம், புத்தி இல்லைன்னா வேஸ்ட். இப்போ உங்கள் கையில் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் வேஸ்ட். ஸோ எண்ணத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதிச்சுக்கொள். இந்த வேதத்துக்கு நான் உணர்ந்து சொல்கிறேன், ஏன் படிக்கணும் வேதம். நமக்கு ஒவ்வொரு விஷயமா லேர்னிங். இப்போ சிலவங்க மேலே கோவம் வரும், இன்றைக்கி அவனை அடிக்கணும்டா அப்படின்னு கோவம் வரும். அப்போ நம்ம அவனுக்காக போராடக்கூடாது, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஸோ பைபிள் படிக்கிறதான ரீசன் இதுதான், நமக்கு ஒவ்வொரு வழியில் நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது, கோவம் வரும். பெரியவங்க கிட்ட நம்ம ஏன் பேசணும், அவங்க வயசானவங்க அவங்ககிட்ட ஏன் அப்படின்னு. அப்போ அதிகமான இந்த ஆலோசனை கேட்குறவங்க கிட்ட வந்து ஞானம் இருக்கும். சாலமோன் ராஜா அந்த சொல்கிற வசனங்கள்லாம் நமக்கு அதிகமான இப்போ கேள்வி கேட்க கேட்க தான் நமக்கு ஞானம் பெருகும். ஸோ நம்ம வந்து பெரியவங்களை மதிக்கணும், ரெண்டாவது அவங்க சொல்கிறத கேட்கணும். அவங்கக்கிட்ட ஒரு ஞானம் இருக்கிறத நம்ம கேட்டால் தான் கிடைக்கும். அதனால் நம்மளோட என் லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ் சரி, ஸ்கூல் லைஃபாக சரி, இல்லை வேலையும் சரி, அதுக்கப்புறம் இந்த கல்யாண வாழ்க்கையை இந்த ஸ்டேஜை சொல்லணும்னு சொன்னால், எப்படி கல்யாணம் பண்ண ஒன்றும் தெரியல. ஏன்னா கரெக்டாக எனக்கு மேரேஜ் அலைன்ஸ் பார்க்கும்போது அப்பா இது தவறிட்டாங்க. ஸோ நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு என் அப்பா வச்சு தான் ஃபேமிலியே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 3 சிஸ்டர் மேரேஜாகி போயிட்டாங்க, நான் கடைசி ஆள். அப்பவும் நான் போய் ப்ரேயர் பண்ணுறேன், கடவுளை எனக்கு வேலையை நல்ல படிப்பை கொடுத்தீங்க, நல்ல வேலையை கொடுத்தீங்க, எனக்கு ஒரு திருமண வாழ்வு அப்பா நடத்தி வைக்காமல் போயிட்டாங்களே, எப்படி நடத்துறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது அதுவும் ஒரு ப்ரேயர் பண்ணி, கடவுளை இது எனக்கு நான் யோசிச்சேன்னா நான் அழகாக அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லி என்னெல்லாமோ பார்ப்பேன், என் வாழ்க்கை அது ஒரு இதாக அமையாது, நீங்களே எனக்கு அமைச்சுத்தாங்க, எனக்கு இது தெரியல எப்படி பொண்ணு பார்க்கணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு. அப்புறம் கடவுளே ஏற்படுத்தி ஒரு பொண்ணை போய் பார்க்குற மாதிரி சூழ்நிலை வருது. எனக்கு அப்படி ஃபஸ்ட்டு பார்த்த உடனே பெரிய லெவலில் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தோணலை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோலாம் சொல்லும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் போகும்போது, கடவுளே உங்களுக்கு சித்தமானால் நான் போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டு பண்ணுங்க, இல்லைன்னா அதை தடை பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி கடவுள் சித்தத்தின்படி போய் பார்த்தேன். அவங்க அது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணல, கடவுள் சித்தமான கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் முடிஞ்சு ஒரு 3 மந்தில் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபும் கிடச்சிது. ஸோ கடவுள் சித்தத்தினால இப்போது ஒசூர் சைடில் வந்துட்டு ஒய்ஃப் கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறாங்க, நான் பெங்களூரில் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நம்ம வேண்டி செய்யணும். இப்போ நம்ம வந்து கேட்கக்கூடாது, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னா, அவரோட சித்தம் அதுக்கு மேலே இருக்கும். அதனால் நம்மளோட வேலை வந்து கடவுளே உமக்கு சித்தமானால் இதை செய்யுங்க. இப்போ இங்கே கிளம்பி வரும்போது கூட கடவுளே உமக்கு சித்தமானால் செய்யுங்க. ஸோ அதே மாதிரி